எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th காலாண்டு பொதுத் தேர்வு கொஷின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் வந்து 1 வேர்ட்ஸு 2 மார்க்கு 5 மார்க்கு உங்களுக்கு 8 மார்க்கு மொத்தம் வந்து 100 மார்க்கு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து 6 சாப்டர். 6th சாப்டரில் வந்து 6.2 வரைக்கும் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6.2 வரைக்கும் தான் வரும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் வந்து 3.15 வரைக்கும் எக்ஸசைஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? வந்து 1 வேர்டு வந்து உங்களுக்கு 14 1 வேர்டு வந்து கேட்குறாங்க. 1 வேர்டு புக் பேக் 1 வேர்டை வந்து நல்லா தாராவாக படிச்சுக்கோங்க. சரியா? அதுவே உங்களுக்கு 14 1 வேர்ட்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து 10 2 மார்க் இருக்குது. 2 மார்க்கில் வந்து 28 வந்து கட்டாய வினா வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்க? 5 10 11 14 கொஷின் கொடுத்து உங்களுக்கு வந்து 10 கொஷின் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற கொஸ்டினில் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி 3rd சாப்டர் கொஸ்டினும் அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போடுற மாதிரி கரெக்டாக ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் சம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தெரிஞ்ச கொஸ்டினை வந்து நல்லா ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. தெரியாத கொஸ்டினை போட்டு ஃபஸ்ட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு மேலே தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா வந்து ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டின் வந்து லாஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதை மாதிரி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் 6th சாப்டர் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் 1 வேர்ட்ஸும் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி போட்டுட்டேன் நான். இந்த கொஸ்டின் இந்த இதில் இருக்க கொஸ்டின் அதே மாதிரி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு 6 சாப்டர் இருக்கனால 6 சாப்டர் கொஸ்டினும் வந்து ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 2 மார்க் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து கரெக்டாக படித்தாலே ஓரளவுக்கு வந்து மார்க் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். என்னால் 6 சாப்டர் படிக்க முடியல அப்படின்னா 5 சாப்டரையாவது தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? 5 சாப்டர் படித்தாலே நீங்கள் 80% மேலே மார்க் வந்து கம்பல்சரி எடுக்கலாம். 6 சாப்டர் படித்தா நீங்கள் சாய்ஸ் விடலாம். சாய்ஸ் விடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். 5 சாப்டர் படிக்கும்போது அதுலேருந்து எல்லா சமயம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படித்தா நீங்கள் கரெக்டாக 5 சாப்டர் படித்தாலே தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து வந்து 5 மார்க்கு. எத்தனை 5 மார்க்கு? 10 5 மார்க்கு. 10 5 மார்க்குனா அதையும் நீங்கள் ஈஸியாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நல்லா தரவாக பாருங்கள். எந்த விதமான பயமே வேண்டாம். மேக்ஸ் கொஸ்டின் பேப்பராக பயப்படணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஓகேவா? அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் அது மாதிரி ஈஸியான கொஸ்டின் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 30வது கொஸ்டின் அம்புக்குறி வரைபடம், வரிசை சோடிகளின் கணம், அட்டவணை, வரைபடம் போடலாம். அதுவும் அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் பெருக்குத்தொடர் வரிசை. இதுவும் ஈஸியான கொஸ்டின். அதே மாதிரி நமக்கு வந்து சம்மை வந்து எல்லோரும் நல்லா சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்மை வந்து எப்பயுமே பார்க்காதீங்க யாருமே. ஒரு சம்மை படித்தாலும் அதை எழுதி பாருங்கள். உங்களுக்கே தெரியணும். நான் அடுத்து வந்து இந்த கொஸ்டினாக இதோட ஆன்சர் இது தான் நமக்கு வந்து தெரியணும். அப்படி படிக்கணும். சும்மா நானும் மேக்ஸ் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மேக்ஸை வந்து செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து மண்டையில் வந்து சூப்பராக வந்து புரியும். இப்போ ஒரு தடவை செஞ்சு பார்த்தாலே நீங்கள் அடுத்த தடவை இது சம்மா இதோட ஆன்சர் வந்து இதான் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? 37வது கொஸ்டின்லாம் என்ன கொடுத்துருக்கா? ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இது வந்து செகண்ட் சாப்டர் 38வது கொஸ்டின். இது வந்து 39வது கொஸ்டின் வந்து 3rd சாப்டர் இருக்க வந்து இந்த டேபிள் போட்டு டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்கிற ஏபியோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது வந்து கோண இருசமவெட்டி தேற்றம் வந்து இம்பார்ட்டன்ட் தேற்றம். கோண இருசமவெட்டி, பித்தாகரஸு, தேல்ஸ் தேற்றம். இந்த தேற்றம் படித்தாலே ஒரு தேற்றம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னது? 8 மார்க். 8 மார்க் உங்களுக்கு ஈஸியானது. மார்க் எடுக்கக்கூடிய 2 8 மார்க்கு. ஒரு கிராஃபும் ஒரு ஜாமெட்ரியும் உங்களுக்கு வந்து கேட்டுடுறாங்க. அதை வந்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வந்து கிராஃபும் ஜாமெட்ரியும் வந்து எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு அதையே போட்டுருங்க. ஓகேவா? கிராஃப் ஜாமெட்ரி 1 வேர்ட்ஸ் 30 மார்க் கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 10 மார்க்கு போட்டு 2 மார்க் செஞ்சாலே நீங்கள் கரெக்டாக 80% மேலே மார்க் வந்து நல்லா கவர் பண்ணலாம். பயப்படாமல் படிங்க. ஓகேவா? எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி பயப்படக்கூடாது. எனக்கு இந்தளவுக்கு புரிஞ்சிருக்கு, இதை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் நல்லா செய்யுங்க. உங்கள் முயற்சி எப்பயுமே வந்து வீண் போகாது. நீங்கள் நல்லா படித்தாலே வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லா எடுக்கலாம்.
ஓகேவா? பயப்படவே வேண்டாம் யாருமேவும். ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி படிச்சிடலாம். ஈஸியாக மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது 10th வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து. கரெக்டாக நீங்கள் நல்லா கிளியர் பண்ணி 5 சாப்டர் படித்தாலே கிட்டத்தட்ட 80 மார்க் மேலே வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மார்க் எடுத்துடலாம். பயப்படாதீங்க யாருமே. நல்லா பார்த்துக்கோங்க. இது அது மாதிரி இதில் இருக்க இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினையும் நல்லா ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அதே மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு நல்லா என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம சேனலை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.